லூக்கா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தூபம் காட்டுகிற வேலையில ஜனங்கள் எல்லாரும் வெளியே இருந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்களாம், ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. எல்லாரும் எலிசபெத் அவருடைய கணவர் சகரியா, பல வருஷமா ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு இருந்தாரு. 2 பேருக்கும் குழந்தை இல்லை அப்படின்னு. அந்த இடத்துல வேதம் சொல்கிற தூபம் காட்டுகிற வேலையில ஜனங்கள் எல்லாரும் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. ஓரத்துல தூதன் வந்து நிற்கிறார். என்ற உடனே இவனுக்கு பயம் வந்துட்டு, என்னன்னா எதுக்கு வந்து நிற்கிறாரு? வந்தோடனே முதல்ல அவர் சொன்னதே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. வேற ஒண்ணுத்துக்காக வரல. வெளியே அத்தனை ஜனங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆயிரக்கணக்கான ஜெபங்கள் மக்கள் அங்க ஜெபித்து கொண்டு இருந்தா, அவர்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரோ இல்லையோ, என்றைக்கோ இவன் ஜெபித்து இவனும் இவன் மனைவி ஆண்டவர்கிட்ட கேட்ட என்னைக்கோ கேட்ட காரியத்தை ஆண்டவன் ஞாபகம் வைத்து ஏற்ற வேலை வந்த உடனே அவன் நினையாத நேரத்துல கர்த்தர் அங்க தூதனை அனுப்பி உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். எவ்வளவு நல்ல தேவன் அவர். சில ஜெபத்தை நம்ம மறந்துருப்போம் பாருங்க, அதை பிரேயர் பண்ணி விட்டுருப்போம். சரி, இனி அந்த ஜெபத்துக்கு எங்க பதில் கிடைக்க போகுது, இனி அந்த ஜெபத்துக்கு எந்த காரியம் நடக்க போகுது விட்டுருப்பீங்கல்ல. ஆண்டவர் அந்த ஜெபத்தை ஞாபகம் வைத்திருக்கிறவர். எத்தனை பேர் ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, உங்க ஜெபத்தை அவர் ஒரு நாள் அவர் மறந்து போகவே மாட்டார். ஜெபம் மறக்கப்படுவதே இல்லை. தூபம் காட்டுறது கர்த்தரை ஆராதிக்கிறது அடையாளம். தேவ சமூகத்துல கர்த்தரை ஆராதிக்கிறீங்க பாருங்க, ஆமா, நம்முடைய ஜெபங்களும் நம்முடைய ஆராதனைகளும் தூபங்களை போல அவர் சன்னிதானத்துல ஏறெடுக்கப்படுது இல்ல. அதை கர்த்தர் மறக்கிற தேவன் அல்ல. ஆண்டவர் பாருங்க, அவன் மறந்துட்டான். அவன், எனக்கு அதுதான் ஆச்சரியம், அந்த வசனத்துல அவன் பாட்டுக்கு வழக்கமான ஆராதனை செய்துட்டே இருக்கிறான். ஆனா தூதன் அனுப்பப்பட்டிருக்கிறான். நீ என்றைக்கும் செய்த ஜெபத்துக்கு கர்த்தர் இந்த நாட்களை பதில் கொடுப்பாராக. என்றைக்கும் செய்திருந்த சில காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் ஞாபகம் வைத்து கர்த்தர் அதற்கான பதிலை கர்த்தர் உனக்கு விசுவாசிச்சா மாத்திரம் நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. ஆமா, சகரியா மறந்துட்டான். ஜனங்க எல்லாரும் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் எதுக்கு தெரியுமா ஜெபம் பண்ணிருந்தாங்க? ஆண்டவரே, எங்களுக்கு ஏதாவது வார்த்தை வேணும், எங்களுக்கு ஏதாவது காரியம் வேணும். கர்த்தர் அவர்களை ஜெபத்தை கேட்டாரோ இல்லையோ, உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கல, ஆனா அந்த நாள் அவர்களுக்கு அவன் ஜெபத்தினுடைய பதில் கிடைக்கல பாருங்க. வெளியிருந்த ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு அவன் சைகை காமிச்சான் அப்படின்னு இருக்கு பைபிள்ல. அவன் சைகை காமிச்சு போயிட்டான். என்னன்னா, எல்லாரும் வந்து கேட்டா எங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, ஆனா என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துட்டார். இந்த இடத்துல இருக்கிற யாரோ சிலரோடு கர்த்தர் பேசட்டும். யாருடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறாரோ இல்லையோ, யாருடைய ஜெபத்துக்கான கர்த்தர் காரியங்களை கவனிக்கிறாரோ இல்லையோ, கர்த்தர் உன் ஜெபத்தை, அநேக நாட்களுக்கு முன்பதாய் செய்த ஜெபத்தை, அநேக மாதங்களுக்கு முன்பதாய் செய்த ஜெபத்தை, அநேக வருடங்களுக்கு முன்பதாய் செய்த ஜெபத்தை கர்த்தர் இந்த நாளிலே கேட்டு தன் தூதனை அனுப்பி, ஓ சகரியாவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உனக்கான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் என்று கர்த்தர் உனக்கு பதில் கொடுக்கிற நாளாய்